expansion அப்படினா என்ன? Expansion or contraction happens only in one dimension of the body. Linear expansion படிக்கிறதுக்கு நாம கன்சிடர் பண்ணியிருந்த சாலிட் ரோடோட லெங்த் வைஸ் மட்டும்தான் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஏரியல் எக்ஸ்பான்ஷன் படிக்கிறதுக்கு நாம் கன்சிடர் பண்ணியிருந்த சாலிட் பாடியோட லெங்த் வைஸ் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம இப்போ படிக்க போகிற டாபிக் அப்படிங்கிறது வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் ஆர் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். லீனியர் எக்ஸ்பான்ஷன் மாதிரியோ ஏரியல் எக்ஸ்பான்ஷன் மாதிரியோ இல்லை. வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷனில் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதோட லெங்க்த்தும் எக்ஸ்பேண்ட் ஆகும். தட் மீன்ஸ் இன் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் ஆல் 3 dimensions எக்ஸ்பேண்ட்ஸ். அதோட லெங்க்த் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதோட ஹைட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதோட பிரெட்த்தும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதை தான் நம்ம வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் ஆர் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். லீனியர் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டோம், ஏரியல் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ நாம் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா டிரைவ் பண்ணலாமா? உங்களுக்கு லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் தான், பாடியை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா, டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா தட் பாடி வில் எக்ஸ்பேண்ட், பாடி விரிவடையும். அதே மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் கம்மி பண்ணிங்கன்னா, பாடியை நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா பாடி சுருங்கிடும், இட் வில் ஷ்ரிங்க். ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் எடுத்துருக்கிற பாடி நீங்கள் டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிறது உங்களுக்கே பார்க்கலாம். இட்ஸ் அ கியூப். ஸோ ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த இனிஷியல் வால்யூம் V1, ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஃபைனல் வால்யூம் V2. expanded volume, that means change in volume, delta V is equal to V2 minus V1. So இந்த change in volume delta V எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். That means delta V is directly proportional to delta T. நீங்கள் delta T increase பண்ணீங்கன்னா delta Vயும் increase ஆகும். நீங்கள் delta T decrease பண்ணீங்கன்னா delta V decreased ஆகிடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் delta V is directly proportional to delta T. அதே மாதிரி சின்ன பாடி நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் பெரிய பாடியை ஹீட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ்பான்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூம் ஆஃப் த பாடி. ஸோ நமக்கு என்ன எழுதலாம்? டெல்டா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இங்கே நமக்கு 2 ஃபார்முலாஸ் கிடச்சிருக்கு. டெல்டா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா T. அதே மாதிரி டெல்டா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இதே மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷன்லையும் படிச்சிருந்தோம். என்னது? டெல்டா L இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா T. டெல்டா L is directly proportional to L. அதே மாதிரி இதே ஃபார்முலா நம்ம ஏரியல் எக்ஸ்பான்ஷன்லேயும் படிச்சிருந்தோம். டெல்டா A is directly proportional to delta T. டெல்டா A is directly proportional to A. ஸோ அங்கே யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். Now we will discuss about this derivation. நான் சும்மா அந்த ஓல்டு கான்செப்ட்ஸ் உங்களை ரிமைண்ட் பண்ணேன். ஸோ டெல்டா V is directly proportional to delta T. delta V is directly proportional to V. அப்போ இந்த 2 ஃபார்முலால இருந்து நமக்கு ஒரு தேர்ட் ஃபார்முலா எழுதலாம். என்னது? delta V is directly proportional to V into delta T. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் மாற்றி அங்கே ஒரு ஈக்குவல் சைன் கொடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் அ கோஎஃபிஷியன்ட். ஸோ டெல்டா V இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா V இன்டு V இன்டு டெல்டா T. இந்த ஆல்ஃபா Vயை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். லீனியர் எக்ஸ்பான்ஷன்லேயே நம்ம இந்த கான்செப்ட்ஸ் படிச்சிருந்தோம். ஆல்ஃபா L கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஏரியல் எக்ஸ்பான்ஷனில் ஆல்ஃபா A இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி இங்கே வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷனில் alpha V is called coefficient of volumetric expansion. So இந்த ஃபார்முலால இருந்து alpha V க்கான ஃபார்முலா உங்களால டிரைவ் பண்ண முடியும். Coefficient of volumetric expansion is equal to
delta V by V into delta T. That means coefficient of volumetric expansion is equal to change in volume by volume into change in temperature. இந்த கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் புரிஞ்சிருந்துச்சுன்னா வோலிமெட்ரிக் எக்ஸ்பான்ஷனும் ரொம்ப ஈஸி தான். ஸ்க்ரீனில் இருக்கிற டேபிளில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக் எக்ஸ்பான்ஷன் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வோலிமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெர்க்குரியோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வோலிமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் வேல்யூ ஆல்ஃபா வி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சின்ன டெம்பரேச்சர் வேரியேஷனுக்கு கூட மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இட் வில் ஷோ ரீடிங். அப்போ நீங்கள் கேட்கலாம், மெர்க்குரியை விடக்கும் ஆல்ஃபா வி வேல்யூ வாட்டருக்கு ஜாஸ்தியாக இருக்கே, அப்போ வாட்டரே தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. வாட்டரோட கலரும் அந்த தெர்மோமீட்டர் கிளாஸோட கலரும் சேம். ஸோ ரீடிங் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வி ப்ரிஃபர் மெர்க்குரி.